காலையில் வினோதனாவும் விக்ரமும் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ யார் கேஷ் பாக்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கிங் போயிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது வினோதனா வந்துட்டு சொல்லிட்டுருக்காரு, நமக்காக ஓட் போட்டு மக்கள் வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க, அதை வந்து சரி என்னன்னு ஃபினாலேயும் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது விக்ரமும் அப்படி தான் சொல்கிறாரு, எனக்காக ஒரு 4 பேர் சண்டை போட்டிருப்பான்ல, ஸோ அவனுக்காக நம்மளும் ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் பார்த்துடலாம் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே வினோதனா சொல்கிறாங்க, ஆமாம் கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு எதுக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு போனால் அந்த காசு வந்துடும், அதை நம்ம விட்டுட்டு அடுத்த வாரம் என்னான்னு தான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்த மக்களுக்காக நம்ம இருந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து எஸ் எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ்ன்னு சாண்ட்ராவை கேட்குறாங்க. அப்போ உடனே வந்துட்டு விக்ரம் சொல்கிறாரு, எடுப்பாங்களான்னு கேட்டது வந்து வினோத். அதுக்கு வந்துட்டு விக்ரம் சொல்கிறாரு, இல்லை சான்ஸே கிடையாது, இப்படி கார்லேருந்து பிடிச்சி தள்ளி விட்டுருக்காங்க, என்னையாட தள்ளி விட்டீங்க, நான் நிற்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. ஆனால் நீங்களே யோசிச்சு பாருங்கள், இப்போ நம்மளை பிடிச்சி தள்ளி விட்டு தான் நம்ம என்ன நினைப்போம், கண்டிப்பாக நம்ம நின்று ஜெயிச்சு காட்டுவோம், நம்ம நிற்போன்னு தான் நினைப்பாங்க. ஸோ சாண்ட்ரா மட்டும் எடுக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, அது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. உடனே இவர் வந்துட்டு கேட்குறாரு, வினோதனா கேட்குறாரு, டி எடுப்பாங்களா திவ்யா எடுப்பாங்களான்னு கேட்குறாரு. உடனே அம்மா டி பற்றி எனக்கு தெரியாதுங்க, டி நல்லா பேசும், அது ஒன்று மட்டும் தான் எனக்கு தெரியும், டியோட இதெல்லாம் எனக்கு தெரியாது, அவங்க எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, ஐயோ அதை பற்றி நான் பேசலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. அப்போ அரோரா எடுக்குமா அப்படின்ட்டு இவர் கேட்குறாரு, வினோத் கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு அவர் சொல்கிறாரு, விக்ரம் சொல்கிறாரு, இல்லை ஆனால் அரோரா இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்க்கணுன்னு ஆசைக்கு வந்துட்டா, ஸோ அடுத்த வாரம் இருந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறா, ஒருவேளை அமௌண்ட்டு ஜாஸ்தியானா எடுப்பாளோ இன்னும் எனக்கு அது தெரியாது, மனசு மாறலாம், இப்போ வர அவள் எடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்லிட்டுருக்காரு. ஸோ நேற்றுக்கே அவர் இந்த மாதிரி சொல்லியிருப்பார், எனக்காக ஒரு 2 பேர் சண்டை போட்டிருப்பான், அவனுக்காக நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி இன்றைக்கி வினோதனாவும் சொல்கிறாரு. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, அவர் எடுத்துருவாருன்னு பயந்துட்டு இருந்தீங்க, அவர் எடுக்கவே மாட்டேன்னு கிளியராக சொல்லிட்டாரு. ஸோ அதுக்காக அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.